பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு நான் பிரசங்கிக்கவும் அப்போஸ்தலர் ஆகவும் புறஜாதியருக்கு போதகம் பண்ணவும் நீங்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நான் பாவத்தில் வாழ்ந்திருக்கும்போது, குடிச்சு வெறிச்சு நாசமாய் நிர்மூலமாய் கிடந்தபோது, பாவத்திலும் சேற்றிலும் கிடந்தபோது என்னை தேடி என்னை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கையை மீண்டும் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பாவங்க நாசமோசங்களை இருந்தோம், அதில் எல்லாவற்றிலும் தப்பிவிட்டு அவருக்கென்று அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகம் எவ்வளோ பெருசுனா, பூமி இந்த கோள்களுக்கு நடுவில் ஒரு புள்ளி போல தான் இருக்குது. அதுக்கு நடுவில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் கோள்களும் இருக்குது. அதில் பரலோகத்திலேருந்து தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அது சாதாரண ஒரு கிஃப்ட்டு கிடையாது. இந்த உலகத்திலே இப்படி ஒரு கிஃப்ட்டு யாருக்கும் கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் விசுவாசியும் உங்களுக்கும் கிடைக்கும். நான் விசுவாசிக்கிற இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்களும் விசுவாசித்து அவரை பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய தேவன் இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் இந்த உலகத்தில் என்னை தேர்ந்தெடுத்து என்னையே அவருக்கு அன்று அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அவருடைய சத்தியத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல என்னை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அம்பானி எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் அது ஒரு கால் தூசி கூட ஆகாது. ஆண்டவர் அதுக்கு இயேசு கிறிஸ்து என்னை சரியான பாதையில் நடத்தி ஊழியத்தின் பாதையில் கொண்டு போகிறேன்னு விசுவாசிக்கிறேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கை முடிந்த பிறகு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாளில் நாங்கள் மறுரூபம் ஆகும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து தன் பாவத்தை அறிக்கை செய்து விசுவாசிக்கிறார்களோ அவள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்காக தான் தேவன் என்ன சொல்கிறாரு, நியமிக்கப்பட்டிருக்கோம். இந்த சத்தியத்தையும் இந்த சுவிசேஷத்தையும் உலகத்துக்கு சொல்வதுக்கு தான் தேவன் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாங்கள் யாரையும் மதம் மாற்ற வரல. ஏன்னா இந்த ஆத்மா அழிவில்லாத ஒரு ஆத்மா. ஒன்று பரலோகத்தில் இருக்கும், இல்லைன்னா நரகத்தில் இருக்கும். பரலோகத்தில் இருந்தால் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே டைமில் நரகத்தில் இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம நண்பர் யாராவது ஒரு விபத்துலேயோ எதுலேயோ மாட்டும்போது நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அதே சமயத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகும்போது பாவத்திலேருந்து அதை காப்பாற்ற தான் இந்த விஷயத்தையும் இந்த சத்தியத்தையும் நான் சொல்கிறேன். விசுவாசிங்க, இயேசு ரட்சகர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சத்தியத்தை சொல்ல தான் தேவன் என்னை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை நம்பி விசுவாசிக்க யாவரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பார்.